ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் 12th தமிழ்நாடு மேத்ஸ் சிலபஸ் வந்துட்டு எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற ரிவிஷன் ஷீட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எல்லா சாப்டர்ஸ்க்கும் ரிவிஷன் ஷீட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ என்னென்ன கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம மஸ்ட்டு எதெல்லாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க, தரோ பண்ணிடுங்க. நான் இப்போ சொல்கிற சம்ஸை வந்துட்டு தரோ பண்ணிடுங்க, எதையும் மிஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்துட்டு 85 above 90 above நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ், மெயின்லி 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சிங்குலாரிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 1 and 6. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ரேங்க் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் இன்வர்ஷன் கான்செப்டை வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். ஸோ அதை நம்ம நல்லா தரவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.4ல் கிராமர்ஸ் ரூல் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லா மாடல்ஸ்லேயும் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸசைஸ் 1.5ல் கவுஷியன் எலிமினேஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் ரிலேட்டட் சம்ஸ், சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஐபவரியன், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா தரவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 கொஷின் நம்பர் 2 and 4, எக்ஸசைஸ் 2.5 முடிஞ்சளவு எக்ஸசைஸ் 2.5ல் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7 போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, எக்ஸசைஸ் 2.8ல் nth ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் டிமோவிஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் தியரி ஆஃப் இக்குவேஷன் சாப்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் குவாட்ரட்டிக் இக்குவேஷன், ஏதாவது ரூட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் ரூட்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா குவாட்ரட்டிக் இக்குவேஷன் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 3.3 எக்ஸசைஸ் 3.3 ரூட்ஸ் இன் ஏபி அண்ட் ஜிபி, இந்த கான்செப்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை நல்லா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், இந்த ஏபிஜிபி கான்செப்டில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. பட் எக்ஸசைஸ் 3.3 இஸ் வெரி மஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 3.5ல் வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும். எக்ஸசைஸ் 3.4ல் கொஷின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி கான்செப்ட் சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார் சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ், மெயினாக சைன் காஸ் வச்சு கண்டுபிடிக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2 கொஷின் நம்பர் 7 and 8 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.3ல் கொஷின் நம்பர் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5ல் எல்லா கொஷின்ஸையும் நம்ம படிச்சிருக்கணும். எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 4.5 வெரி இம்பார்ட்டண்ட், அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி சாப்டர் 5 ஜாமெட்ரி 2ல் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது, ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 2 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் 5.4 டேஞ்சன்ஸ் நார்மல் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 5.5 இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ வெக்டார் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நல்லா போட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி 3 மார்க்கில் பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 6.2 இருக்கு இல்லையா, பேரலோ பைப்புடு வால்யூம் கண்டுபிடிக்கிறது, பேரலோ பைப்புடுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 6.1ல் கொஷின் நம்பர் 9, 10 காஸ் அண்ட் சைன் வச்சு வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் 6.7ல் பிளேன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப மினிமமான சம்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 90+ நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சாய்ஸோடு படிக்கிறோம் அப்படின்னா எந்த சாய்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து தரவாக படிச்சிருக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபரன்ஷியல் கேல்குலஸ். டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து மீன் வேல்யூ தியரம் வச்சு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2 ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறோம்ல, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் ரேட்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், 7.8ல் மேக்ஸிமா மினிமா வச்சு கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் வச்சு வருது இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அதை நம்ம வந்து எக்ஸாம்பிளும் சரி எக்ஸசைஸும் சரி, இப்போ நான் எதுவுமே போடலை அப்படின்னா எக்ஸாம்லேயும் பார்த்துருக்கணும், எக்ஸசைஸ்லேயும் பார்த்துருக்கணும். ஓகே, இப்போ 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4ல் யூலர்ஸ் தியரம் பேசிக்ஸை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.7ல் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு கேட்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 5 மார்க்கில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்டகிரேஷனில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி. ஓகே, 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.3 இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம். 9.3 அப்படின்னா எந்த சம்ஸும் போடலைன்னா எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.8ல் ஏரியா பிட்வீன் கர்வ்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் 9.9ல் வால்யூம் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற இந்த 2 கான்செப்ட்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதா இருக்கும், டிகிரி கண்டுபிடிக்கிறதா 2 மார்க் ப்ராப்ளம்ஸில் வரும். அதே மாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 10.5 வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணி கேட்குற ப்ராப்ளம்ஸ் இதில் வரும். அதே மாதிரி 5 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 10.8 growth, decay, cooling law இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது ரொம்ப 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 மஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 டிஸ்க்ரீட் பிஎம்எஃப் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, பிஎம்எஃப் செக்கிங். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 11.2 மீன் அண்ட் வேரியன்ஸ் வச்சு வர ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 11.3ல் கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நல்லா போட்டு பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் 11.3 எந்த கொஷனும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸையும் தரவாக போட்டு பார்த்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் யூனரி அண்ட் பைனரி கான்செப்டில் வச்சு வர ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கணும். 3 மார்க் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் 4 rows இருக்கும் இல்லையா, 4 row ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுருக்கணும். அதே மாதிரி 5 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 8 rows பெரிய காலம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. அதில் வந்து முக்கியமானது என்ன, 12.2 ட்ரூத் டேபிள் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் எதுலேருந்துலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா சாப்டர் 6 அண்ட் சாப்டர் 9. இதில் பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் அல்ஜிப்ரா 50% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் 2 மார்க் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஷார்ட்கட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 லைன்ஸ், இதை நம்ம கேட்பாங்களே எந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். இதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.2, 6.3, 6.4 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் போட்டு பார்த்துக்கோங்க இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 6.7, 6.12, 6.15 அண்ட் 6.22. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இதெல்லாமே கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ப்ரூவிங் பாயிண்ட்ஸ் கோப்ளானர் பாயிண்ட்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான சம்ஸாக இருக்கட்டும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.23, 6.43, 6.44 வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்டர் 9ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் 2 மார்க் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுவீங்க. எகெயின் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. யூஸிங் இந்த மாதிரியான இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸசைஸ் 9.3 எல்லா சம்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்துட்டு 9.5, 9.26, 9.29 வந்துட்டு தரவாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 3 மார்க் பெர்னாலிஸ் ஃபார்முலா ஆர் ஸ்பெசிஃபிக் ரெடக்ஷன் ஃபார்முலா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும். மஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 9.35, 9.54, 9.56 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்.
தென் வந்துட்டு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ சாப்டர் 2ல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ 2 மார்க்கில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்கிறது, எக்ஸசைஸ் 2.5 ரொம்ப பார்த்து வச்சுக்கணும், ஃபுல்லாக எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 2.12 2.14 வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் வந்துட்டு லோக்கஸ் ப்ராப்ளம், லோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரூவிங் இட்ஸ் அ சர்க்கிள் ஆர் அ ரியல் ஆக்சிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் 2.6, எக்ஸாம்பிள் 2.21 2.31. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் வந்துட்டு முடியுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்துட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒவ்வொரு சாப்டருக்கும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து திருப்பி இருந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் தனியாக ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 ஒவ்வொரு சாப்டர்லேயும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் நல்லா தரவாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு டெய்லி ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுங்கள். என்ன எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் ஆகும் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு கான்செப்டில் இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. எக்ஸாமில் வந்துட்டு நல்ல ஸ்கோர் வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோட படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க. ஸோ 90+ ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம 100 எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நம்ம 90யாவது நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே கோலை வந்துட்டு செட் பண்ணுறப்போ ஹை லெவலில் செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.